எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியில வானிலா முறுவல்ற பதியத்துல 2வது பாட்டு. வானிலா முறுவல் பதியத்துல 2வது பாட்டு. 2வது பாட்டை பார்ப்போம். சிலம்படி உருவில் கருநெடுங் கண்ணார். நான் பிரிச்சு படிக்கிறேன். நீங்க அதில் நான் முன்னாடி கொடுத்துருக்க அந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிரிச்சு படிக்கும்போது தான் உங்களுக்கு புரியும். அதனால நான் பிரிச்சு சொல்றேன். அதில் சேர்த்து இருக்கும் எழுத்து. அது உங்களுக்கு புரியாது. அது நான் பிரிச்சு சொல்றதை அதில் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சிலம்படி உருவில் கருநெடுங் கண்ணார் திறத்தனாய் அறத்தையே மறந்து புலம்படிந்து உண்ணும் போகமே பெருக்கி போக்கினேன் பொழுதினை வாழா அலம்புரி தடக்கை ஆயனே மாயா வானோர் கரசனே வானோர் நலம்புரிந்திரஞ்சும் திருவடி அடைந்தேன் நைமிசாரத்துள் எந்தாய். இது பாட்டு. இந்த பாட்டு சொல்லும்போது சிலம்படி இருள் கருநெடுங்கண்ணா திறத்தனாய் அறத்தையே மறந்து புலம்படிந்து உண்ணும் போகமே பெருக்கி போக்கினேன் பொழுதினை வாழா அலம்புரி தடக்கை ஆயனே மாயா வானோர் கரசனே வானோர் நலம்புரிந்திரஞ்சும் திருவடி வந்தடைந்தேன் நைமிசாரத்தில் எந்தாய் அப்படிங்கிறது பாட்டு. இந்த பாட்டு இது திருமங்கையாழ்வார் எழுந்தது. இந்த பாட்டை பார்ப்போம். இந்த பாருங்க. சிலம்படி உருவி. சிலம்புன்றது காலில் கட்டிக்கிற சிலம்பு தெரியும். அடினாலே நீளமான அர்த்தம். அதாவது கொஞ்சம் லென்த்தியா இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அடின்னு பேர் தமிழ்ல. ஆனா அதுவே பிற்காலத்துல அது அளவுக்கு ஒரு கணக்காயிடுது. நீளத்துக்கு அளவுகளுக்கு அடின்றது ஒரு அளவாயிடுது. அடின்னா நீளமானதுன்னு அர்த்தம். திருவடின்றமே பெருமாளுடைய பேரை தான் திருவடின்னுவோம். பெருமாளுடைய அடிகள், பெருமாளுடைய திருவடிகள் நம்ம கால்களோட பெருசா இருக்குமா, நீளமா, பாதம் பெரிய பாதமா இருக்குமா, அது நீளமா இருக்குமா. இணையடின்னுவாங்க. அது மாதிரி 2 காலம் ஒரே மாதிரி, இந்த காலுக்கு இணையாது, அந்த காலுக்கு இணை இது. வேற எதுவும் ஈடு சொல்ல முடியாதான். பெருமாள் திருவடியில வலது காலுக்கு இடது காலுக்கு வலது காலையும் தான் இணையா சொல்ல முடியுமா. வேற எதுவும் ஈடு சொல்லவே முடியாதான். அவ்வளவு பெருமை வாய்ந்ததான். அதை சொல்லுவா. இணையடின்றது அது அதுக்கு அர்த்தம். அது திருவடி. பொன்னடின்னுவாங்க. பொன் போன்ற அடி. அது அந்த மாதிரி ஒரு பொற்கமலன்னு பொண்ணோட அருமை எவ்வளவு, அந்த அளவுக்கு ஒரு அருமையை தரக்கூடிய ஒரு அடி பொன்னடின்னுவாங்க. அது மாதிரி சிலம்படின்றது, அடின்றது நீளம் அதிகமானது. சிலம்பு அடின்றது நீளமானன்றது நீளமான கால்கள். இந்த அர்த்தம். நீளமான சிலம்பை உடைய கால்கள் நீளமா இருக்கு. அதுல சிலம்பு இருக்கு. சிலம்படி உருவில், அந்த மாதிரி உருவில் கருநெடுங்கண்ணார், கருமையான கண்ணாம், நீளமான கண்ணாம். கயல் விழின்னு பாருங்க. கயல் விழின்னு கண்ணு நீளமா இருக்கும். அப்படி நீளமா இருந்ததுன்னா அது பெண்களுக்கு அழகு. அதனால கயல் விழின்னு கயல் விழின்னு பேர் வைக்கிறது அதான் காரணம். கயல்னா மீன் போன்ற கண்கள், நீளமான கண்ணு. அதான் கரு நெடுங்கண்ணார், நீளமான கண்ணை உடையவராம். கண்ணார் யார்? அது பெண்கள். அதுதான் திறத்தனாய். அவர்களுடைய அந்த முழுமையான திறத்தனாய்னா நம்மளோட திறமையை பூரா அங்க காமிச்சுட்டு இருக்கிறது, அங்க அதுல செலுத்திட்டு இருக்கிறது. நம்மளுடைய எண்ணங்கள் பூரா அங்க செலுத்திட்டு இருக்கிறது. நம்மளுடைய திறமைகள்லாம் வெறும் அப்படியே மூழ்கி கிடக்கும். அதுதான் திறத்தனாய்ன்றது. முழுமையா அதுல கவனத்தை செலுத்தின்னு அர்த்தம். திறத்தனாய் அறத்தையே மறந்து, நீதி, நியாயம், பக்தி, ஞானம், நேர்மை, உண்மை இதெல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா கவனம் அங்க போயிடுது. எது? சிலம்படி கருநெடுங்கண்ணார், அந்த பெண்களுடைய எண்ணத்துல கவனம் போயிடுது. அதனால அதுல திறத்தனாயி அதுலேயே கவனத்தை செலுத்தி அறத்தையே மறந்து, ஞானம், பக்தி இதையெல்லாம் மறந்து போச்சான். நேர்மை, உண்மையெல்லாம் மறந்து, அறத்தையே மறந்து புலம்படிந்து உண்ணும். அதை பார்த்துங்க. புலம்படிந்துன்னா பூமியால் ஈர்க்கப்பட்டுன்னு அர்த்தம். புலம்னா பூமி, படிந்துன்னா பூமி நம்ம எடுத்துட்டுமா. அதான் ஈர்க்கப்பட்டதுன்னா அதை நம்மள கடைசி காலத்தில் நம்மளுக்கு இது சாப்பிட்றது இல்லையா, மண்ணில் தானே போட்டுறா, மண்ணில் சாம்பல் ஆயிடுறமே. அதுதான் புலம்படிந்து உண்ணும். நம்ம உடம்ப உண்ணக்கூடிய புலம்படிந்து உண்ணும், நம்ம உடம்ப உண்ணக்கூடிய அந்த பூமியால நம்ம ஈர்க்கப்பட்டு இந்த உண்ணக்கூடிய இந்த உடம்ப புலம்படிந்து உண்ணும் போகமே பெருக்கி. அந்த உடம்பு, அந்த மனித உயிர் இருக்க, அந்த உடல் இருக்க, அந்த உடல் உயிர் இருக்கும்போது அதனுடைய போகம்ன்றது தெரியும் உங்களுக்கு. போகம்ன்றது சுகங்கள், உடல் சுகத்தை அனுபவிக்கிறது. போகமே பெருக்கி, அதையே உடல் சுகத்தையே பெருசா நினைச்சு
அதையே பெருமையாக பண்ணிட்டு போக்கினேன். அதே பெருசாக நினச்சி போக்கினேன். என் காலத்தை எல்லாம் வீணடித்தேன். காலெல்லாம் போச்சு, என் காலங்கள்லாம் அதுலேயே போயிடுது. போக்கினேன் பொழுதினை வாழா. என்னுடைய காலத்தை, பொழுதுன்றது இந்த இடத்துல காலம், அவருடைய வாழ்நாள் காலம். பொழுது வாழா, எதையும் வேறு எதுலையும் கவனம் செலுத்தாத. வாழான்னா இப்போ பேசாமல் அதுலேயே பூரா மூழ்கி இருந்துட்டேன்னு அர்த்தம். பொழுதினை வாழா, என்னோட இதை அது மாதிரியே இருந்துட்டேன். இனிமேல் இப்போ இது வந்து 4 அவருடைய நிலைமையை சொன்னது. இதுக்கு அடுத்தது 4 வந்து பெருமாளை பற்றி சொல்கிறார். 4 வரி. முதல் 4 வரி அவரை பற்றி சொன்னது. அடுத்த 4 வரி பெருமாளை பற்றி சொல்கிறார். அலம்புரி தடக்கை, அது சொல்கிறார் பாருங்க. அலம்புரி, அலம்புரின்னா அலம்னா ஆச்சரியமானன்னு அர்த்தம். ஆச்சரியமான, அற்புதமான. அலம்னா ஆச்சரியம், அற்புதம், ஆச்சரியமான. அலம்புரி, புரி, அலம்புரி தடக்கை. அலம்புரின்னா அந்த புரின்றது வந்து அந்த சங்கு, அது சொல்றது. அலம்புரி தடக்கை, திடமான கைகளில் வலிமையான கைகளை உடைய அந்த அதை சொல்ற அலம்புரி தடக்கை. அந்த மாதிரி இதை இருக்கின்ற கைகளை உடைய, திடமான கைகளை உடைய, அற்புதமான திடமான கைகளை உடைய தடக்கை, அலம்புரி தடக்கை. ஆயனே, தடக்கையில வலிமையான கைகள்னு சொன்னேன் இல்லையா. ஆயனேன்னா இடைய குலத்தவனே, கண்ணனை, பெருமாளை கிருஷ்ணனை சொல்றாங்க. ஆயனே மாயா, மாயான்னா பல மாயங்களை செய்தவனே. அலம்புரி தடக்கை ஆயனே மாயா, ஆச்சரியமான செயல்களை புரிகின்ற திடமான வலிமான கைகளை உடைய இடைய குலத்தவனே, பல மாயங்களை செய்து காட்டியவனே. மாயவனே, மாயனே மாயா. வானோர்க்கு, வானோர்க்குன்னா தேவர்கள், அதான் இங்க சொல்ல பாருங்க. வானோர்க்கு அரசனே, தேவர்களுக்கெல்லாம் அரசனே. முதல்ல வந்து வானோர்க்கு அரசனே. வானோர்க்கு அரசனேன்னா தேவர்களுக்கெல்லாம் அரசனே. வானோர், அடுத்தது தேவர்களுக்கு நலம் புரிந்து இறைஞ்சும். நலம் புரிந்து இறைஞ்சும்னா தேவர்கள். அதுதான் இப்பயும் நம்ம கூட கோயிலுக்கு போனா ஒன்று தெரிஞ்சுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் இன்னதை கொடுன்னே கேட்கக்கூடாது பெருமாள்கிட்ட. எனக்கு என்ன வேணுமோ உனக்கு தெரியும், நீ பண்ணுன்னு வேண்டிக்கணும். அது அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது அவருக்கு தெரியும். உங்களுக்கு எது சரியாது, எது உங்களுக்கு பண்ண வேண்டிய அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியது அவருக்கு தெரியும். அதான் ஆரம்பம். அதை தான் இங்கே சொல்றாரு. நலம் புரிந்து இறைஞ்சும். தேவருடைய நலம் புரிந்து எனக்கு நல்லதை செய், எனக்கு எது வேணுமோ, எனக்கு எது நல்லதோ அதை செய்து தேவர்கள் வேண்டுவாளாம். எனக்கு இதை பண்ணிக்கூட அதை பண்ணிக்கூடன்னு கேட்க மாட்டாளாம். ஸ்பெசிஃபிக்காக யாராவது பொது விஷயங்களாக இருக்கு பார்த்தீங்களா, அரக்கர்களை அழிக்கிறது, அது மாதிரி நேரத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த அரக்கன் கழிக்கிறது ஏற்பாடு பண்ணு அப்படின்னு பண்ணுவாளே மொழிய. சாதாரணமாக பெருமாளை வேண்டும் போது, நின்று வேண்டும் போது தேவர்கள் வந்து யாரும் வந்து எனக்கு இந்த சுகபோகம் வேணும், இந்த இது வேணும் அப்படின்னு கேட்கவே மாட்டாளாம். எனக்கு எது நல்லதோ அதை நீ செய்யணும் வேணும். அதை தான் நம்மளும் வேண்டணும். இங்கேயும் நான் இன்னைக்கு கோயிலுக்கு போனால் அதை பண்ணுவேன். நான் பெருமாளை வந்து எதுவும் இதை கூட அதை கூடனே கேட்க மாட்டேன். எப்பயுமே நிர்மலமாக அப்படியே மனசில் நின்று அப்படியே பெருமாளை வந்து திருவடியிலேருந்து தலைமுடி வரைக்கும் பெருமாளை பார்த்து சேவிச்சுட்டு வரணும், அவ்வளோதான். அதை சேவிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணுவார். நீங்கள் இன்னதை கேட்டிங்கன்னா ஒன்று தெரிஞ்சுங்க. நீங்கள் எதையாவது வேணும்னு கேட்டிங்கன்னா பக்தன் இதை கேட்குறான், அதை கொடுத்துடணுன்றதுக்காக அதை கொடுத்துருவாராம். அதனால உங்களுக்கு வந்து இன்னல்கள் தான் வந்து சேருமா, கஷ்டங்கள் தான் வந்து சேருமா. அந்த கஷ்டங்கள் வரும்போது பெருமாள் வந்து அவருக்குள்ள நம்ம இந்த பக்தனுக்கு கஷ்டம் கொடுத்துட்டோமேன்னா அப்போ பெருமாள் அவருக்குள்ள நினச்சிப்பாரான், இல்லை அவன் கேட்டானே அதனால தானே கொடுத்தோம், இல்லாட்டா நம்ம இதை கொடுக்க போகிறது இல்லையே, நம்ம வேற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருந்தோம் அப்படின்னு நினச்சிப்பாரான். அதனால நீங்கள் வந்து எது வேணும் அது வேணும்னு கேட்கவே கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது நல்லதை நீயே செய், நீயே பார்த்து என்ன பண்ணணுமோ அதை போய் அப்படின்னு. எல்லாம் அவன் பார்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி எதுனா சொல்லுவார். எல்லாம் அவன் பார்த்துக்கிறான், அவன் சொல்கிறான், எல்லாம் அவன் பார்த்துக்கிறான் சார், அவன் சொல்லி தான் நம்ம செய்யணும், நம்மகிட்ட இருக்குன்னு. அது மாதிரி we are all instruments. அந்த மாதிரி அந்த இது வந்து எதில் விட்டேன், அலம்புரி தடக்கை ஆயமாயோ வானோர் கசனே. வானோர் நலம் புரிந்து இறைஞ்சும். வானவர்கள் வந்து என்ன எனக்கு என்ன நல்லதோ அதை செய் அப்படின்னு இறைஞ்சும் திருவடி வந்து அடைந்தேன். திருவடி இங்கே வந்துட்டு பாருங்க, திருவடின்றது அந்த பெருமாளுடைய திருவடிகளை அந்த அப்படி தேவர்கள் இறைஞ்சி வணங்குகின்ற அந்த திருவடியை நான் வந்து அடைஞ்சிட்டேன், சரணாகதி அடைஞ்சேன். சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு இப்போ தான் திருவடி அடைகிறதுன்றது சரணாகதி பண்ணிக்கிறது. பெருமாள் நீயே சரண், உங்ககிட்டயே சரண் அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்கிறார். சரண் அடைஞ்சிட்டேன். நைமிசாரண்யத்துள் எந்தாய், நைமிசாரண்யத்தில் இருக்க தேவராஜ பெருமாளே ஒன்றா நான் சரண் அடைஞ்சிட்டேன், இந்த மாதிரி இருந்தேனா அப்படின்றத சொல்கிறார். ரொம்ப அழகான பாட்டு இது. இந்த பாட்டை எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க.
நீண்ட கால்களை சிலம்புகளை உடைய நீண்ட கால்களை உடைய நீண்ட கண்களை உடைய அந்த பெண்களோட திறத்துல பெண்களிடையே கவனத்தை செலுத்தி என்னுடைய அறத்தை எல்லாம் மறந்து நான் செய்ய வேண்டிய நியாயம், நீதி, பக்தி, ஞானம் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த உடம்பு பூமியால ஒழுங்கப்படக்கூடிய இந்த உணரப்படக்கூடிய இந்த உடம்பு சுகத்தையே பெருக்கி அதனுடைய சுகமே நமக்கு சுகம் அப்படின்னு நினைச்ச அதை பெருசா நினைச்சு என் காலத்தை எல்லாம் வீணாடிச்சிட்டேன். கையில சங்கை உடைய ஆச்சரியமான சங்கை உடைய மாயனே, திடமான தோள்களை உடைய மாயனே, வானவர்க்கெல்லாம் அரசனே, வானவர்களுக்கு அவங்க கேட்காமலே அவங்களுக்கு நல்லது செய்யும், கேட்காமலே அவங்களுக்கு யாருக்கு எது தேவையோ அதை செய்கின்ற அந்த திருவடியை நான் இப்போ அடைஞ்சிட்டேன். நைமிசாரத்தில் இருக்க பெருமாளே, என்னை நீ தான் காப்பாற்றணும், உன்னை நான் சரணாகதி அடைஞ்சிருக்கேன்னு சொல்கிறார் இந்த இடத்துல. நாளைக்கு 3வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.